பாவத்துக்குரிய காரியங்கள் அவனுடைய இருதயத்தில் இருக்கிறது. இதெல்லாம் வெளியில பார்த்துவிட முடியாது. இதை அழிக்க வேண்டுமானால் இந்த எண்ணெய் ஆகிய அபிஷேகம் இருக்கும் பொழுதுதான் அந்த மனிதனை, ஒரு தேவனுடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு அது ஏதுவாய் மாறுகிறது. நமக்குள்ளே இருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவர், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்த தேவ மகிமையை நம்ம மேலே ஊற்றி, எப்படி இந்த ஆடுகளின் மேலே எண்ணெய் பூசப்பட்டு அந்த வியாதி குணமாக்கப்படுகிறதோ அதை போல இந்த அபிஷேகத்தின் தைலம் அல்லது அபிஷேகத்தின் எண்ணெய் நம்ம மேலே ஊற்றப்படும் பொழுது தேவ பிரசன்னம் நிரப்பி தேவ சமாதானத்தினாலே நாம் நிரப்பப்படுகிறோம். தொழிற்சாலைகளிலே அதை பராமரிக்காமல் விட்டுவிட்டால் இயந்திரத்திலிருந்து கீச் கீச் என்ற சத்தம் வருகிறது. அதை அந்த தொழிற்சாலையில் இருக்கிறவர்கள், அந்த தொழிற்சாலையுடைய எஜமானன் அல்லது அங்கே இருக்கிற சூப்பர்வைசர் அதை கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டால் அந்த இயந்திரம் சீக்கிரத்திலே தேய்மானமாகி அது பழுதடைந்து விடுகிறது. அதனால தான் தொழிற்சாலைகளில் அதற்கென்று ஆட்களை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த இயந்திரத்தை பராமரிப்பதற்கு அவர்கள் அந்த இயந்திரங்களில் எண்ணெய் ஊற்றுகிறார்கள். எண்ணெய் ஊற்றப்படும் பொழுது அந்த இயந்திரம் நன்றாய் இயங்குவதற்கும் அந்த இயந்திரம் கெட்டு போகாமல் பாதுகாக்கப்படுவதற்கும் அந்த இயந்திரம் நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. அதே போலதான் பரிசுத்த ஆவியாகிய எண்ணெய் மனித உறவுகளிலே சிக்கல் வராமல் அல்லது கெடுதல் வராதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். பல வேளைகளிலே மனிதர்களினாலே, மனிதனுடைய வார்த்தைகளினாலே, செய்கைகளினாலே நாம் இருதயம் புண்படுகிறது. ஒருவர் நம்மிடத்தில் ஒரு காரியத்தை நாம் செய்யாத அல்லது நம்மை தூஷணமான வார்த்தைகளினாலே ஒருவர் நம்மை புண்படும்படி பேசிவிட்டால் நம் இருதயம் பதைக்கிறது. அல்லது அவர்கள் நமக்கு ஒரு துரோகமான ஒரு காரியத்தை செய்துவிட்டால் நம்முடைய உள்ளம் காயப்பட்டு விடுகிறது. இந்த காயம் ஆற்றப்படாமல் தான் இந்த காயமானது உள்ளத்திலே வேரூன்றி அது பதிந்து என்னவாய் மாறுகிறது என்று சொன்னால் அது கசப்பை உண்டு பண்ணுகிறது. ஒரு மனிதன் நமக்கு விரோதமாய் தவறு செய்வானானால் அல்லது நம் மனம் வேதனைப்படும்படி புண்படும்படி ஒருவன் பேசுவானானால் நம் இருதயம் பாதிக்கப்படும் பொழுது, இப்படி பேசிவிட்டார்களே, இப்படி செய்து விட்டார்களே என்று சொல்லி நம்முடைய இருதயத்தில் கசப்பு உருவாக்குறது. அந்த கசப்பு விரோதமாய் மாறுகிறது, அந்த கசப்பு சண்டையாய் மாறுகிறது. இந்த கசப்பும் இந்த வைராக்கியமும் அல்லது இந்த விரோதங்களும் வெளியே தெரிவது இல்லை. ஆனால் அது ஒரு நாள் நம்முடைய செயல்பாடுகள் மூலமாக அதை நாம் வெளிப்படுத்தி விடுகிறோம். இது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் தேவனுடைய பிள்ளைகளானால், தேவன் நம்மை எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த அபிஷேகம் நமக்குள்ளே இருக்குமானால், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிற அனுபவம் நமக்குள்ளே இருக்குமானால், இந்த பரிசுத்த ஆவியானவர் இது வளர விடாதபடிக்கு நம்மோடு பேசுகிறார். ஒருவர் நமக்கு துரோகம் செய்யும் பொழுது மன்னிக்காத சுவாபம், மன்னிக்காத அந்த தன்மை எப்போ வராமல் இருக்குது அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் அவர்களை மன்னிக்க சொல்லும்படி நம்மிடத்திலே பேசாத பட்சத்திலே ஒருவரை நாம் மன்னித்து விட முடியாது. இதுதான் விரோதமாய் மாறுகிறது. இந்த மன்னிக்கிற தன்மை நமக்குள்ளே இல்லாமல் போகும் பொழுது நாம் அவர்களை நாம் விரோதிக்கிறோம். அவள் செய்த காரியத்தை இருதயத்தில் கசப்பாக மாற்றி மன்னியாத தன்மை நமக்குள்ளே வருகிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஜெபிக்க தூண்டுகிறார். அவளுக்காக, துரோகம் பண்ணினவர்களுக்காக, நம்மை ஏளனமாய் பேசினவர்களுக்காக, நம்மை துன்பப்படுத்தினவர்களுக்காக, நம்ம இருதயத்தை அவர்கள் புண்படுத்தினவர்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்காக மன்னிப்பை கொடுக்கும்படி நம்மை ஜெபிக்க தூண்டுகிறார். ஜெபிக்க தூண்டும் பொழுது நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்தால் அவர்களை எளிதாக மன்னிக்கக்கூடிய தன்மை இருதயத்தில் பிறந்து விடுகிறது. இது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்கிறதான ஒரு கிரியை. இது அப்போ பரிசுத்த ஆவியாகிய எண்ணெயினாலே நிரப்பப்படும் பொழுது இந்த மன்னிக்கிற சுவாபம் நமக்குள்ளே வருகிறது. ஒருத்தரை நம்ம மன்னித்து விட்டோமானால் இந்த கசப்பு வெளியே போகும் பொழுது நம்முடைய இருதயத்தில் சந்தோஷம் நிறைந்து விடுகிறது. இன்னைக்கு அநேகருடைய வியாதிக்கு காரணம் என்ன என்று சொல்லுகிறார்கள் சொன்னால்,
ஏதோ என்றையோ ஒரு நாளுக்கு இருதயம் புண்பட்டு விட்டது. யாரோ ஒருவர் இருதயத்திலே ஒரு நஞ்சை விதைத்ததை போல பேசின வார்த்தை அது வளர்ந்து 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 அதை நினைத்து நினைத்து நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் ஒரு சொல் பொறுக்க முடியாமல் அதை நினைத்து நினைத்து இப்படி சொல்லிவிட்டார்களே அப்படின்ற அந்த கசப்பான எண்ணங்கள் உள்ளே உதித்து அது வளர்ந்து 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 அது வியாதியாகவே மாறிவிடுகிறது. நிறைய பேருக்கு வியாதி வருவதற்கு இது ஒரு காரணம். அப்போ நம்ம ஆரோக்கியமான ஒரு வாழ்வு வாழ வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பாரானால் நம்மை உணர்த்துவார். நீ இந்த கசப்பை உன் இருதயத்தில் எடுத்து போடு, நீ அவரை மனதார்வலை மன்னித்து விடு என்கிறதான எண்ணம் பரிசுத்த ஆவியா நமக்கு கொடுக்கும் பொழுது, அந்த மன்னிக்கிற தன்மை நமக்குள்ளே வரும் பொழுது நம் இருதயத்தில் இருக்கிற கசப்பும் விரோதங்களும் நம் இருதயத்தை விட்டு எடுத்து போடப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தை சந்தோஷத்தினாலும் சமாதானத்திலும் நிரப்புகிறார். இதுதான் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. இந்த ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தான் பரிசுத்த ஆவியானுடைய துணை நமக்கு தேவை, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு நமக்கு தேவை. அப்போ தொழிற்சாலைகளிலே ஓடுகிற இயந்திரங்களிலே எண்ணெய் போடாமல் அப்படியே ஓட்டுவார்களானால் அது உராய்வு ஏற்படுத்தப்பட்டு அதில் உஷ்ணத்தை ஏற்படுத்தி நெருப்பு உண்டாக்கி ஒருவேளை அந்த தொழிற்சாலையே அழிந்து போகக்கூடிய அளவில் ஒரு பெரிய நட்டத்தை உண்டு பண்ணிவிடும். அதே போல தான் குடும்பத்திலும் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிறதான கசப்பும் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிறதான வைராக்கியமும் அந்த குடும்பத்தை அழித்துவிட செய்துவிடும். எனவேதான் பரிசுத்த ஆவியானுடைய துணை நமக்கு அவசியமாக இருக்கிறது. கணவன் மனைவியிடையே உள்ள உறவுகளிலே இப்படிப்பட்ட உராய்ச்சல்கள் ஏற்படும் பொழுது அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறதில்லை. நீங்கள் குடும்பத்தை கவனித்து பாருங்கள். கணவனை மனைவி மன்னிக்கக்கூடிய அந்த இயல்பு இல்லை, மனைவியை மன்னிக்கக்கூடிய இயல்பு ஒரு புருஷனுக்கு இல்லை. அதனால தான் ஒரு பெரிய உராய்வு. இன்னைக்கு காலகட்டத்தில் பாருங்க, திருமணமாகி 1 வருஷம் 2 வருஷத்தில் பிரிந்து போகிறார்கள். கோர்ட்டில் அப்ளை பண்ணி இவங்களோட வாழவே முடியாது என்று சொல்லி அது கோர்ட் வரைக்கும் போய் குடும்பம் பிரிந்து போகிறது. பிரிந்து போவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படுகிற உராய்வுகள். இந்த உராய்வு நிமித்தமாய் வருகிறதான விளைவு என்ன அப்படின்னா, குடும்பத்தில் பெரிய பிளவு ஏற்படுகிறது. ரொம்ப இன்னைக்கு சர்வசாதாரணமாக டிவோர்ஸ் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமாகிவிட்டது. பிடிக்கலையா? இன்னைக்கு மேலை நாட்டினுடைய கலாச்சாரம் ஒரு காலகட்டங்களிலே கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்ற நிலைமை மாறி இன்றைக்கு ஒரு சின்ன பிரச்சனை என்று சொன்னால் பிரிந்து விடுவோம், வேண்டாம், வாழ வேண்டாம் என்று சொல்ல முடிவு செய்து அவர்கள் பிரிந்து போகக்கூடிய அவலட்சணமான இந்த சமுதாயத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டியது, ஒரு கணவனுக்குள்ளே ஒரு மனைவிக்குள்ளே விட்டு கொடுக்கிற தன்மை இல்லை என்று சொன்னால், ஒரு மன்னிக்கிற சுவாபம் இல்லை என்று சொன்னால், அந்த குடும்பம் உராய்வு ஏற்படுத்தப்பட்டு அந்த குடும்பத்தை பாதிக்கிறது. இந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள், உறவுகள் சீர்கெட்டு போய்விடுகிறது. அப்படி என்று சொன்னால், ஒரு கணவன் மனைவி இடையே உள்ள உறவானாலும் சரி, பிள்ளைகள் பெற்றோரோடு உள்ள உறவானாலும் சரி, ஒரு எஜமானன் வேலைக்காரனோடு உள்ள உறவானாலும் சரி, அல்லது சபை போதகர் விசுவாசிகளுடைய உறவானாலும் சரி, இந்த உறவானது செம்மையாய் நிலைத்திருக்க வேண்டுமானால் தேவனுடைய அபிஷேகத்தின் தைலம் இருதயத்தில் ஊற்றப்படுமானால் உறவுகள் சரிப்படும். ஆமெனா? அல்லேலூயா. அப்போ இந்த உறவுகளை சரிப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானுடைய வேலை அது. அதனால தான் பரிசுத்த ஆவியை நீங்கள் விரும்பி கேளுங்கள், பரிசுத்த ஆவியானவரை நாடுங்கள், பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் வரவேற்றுக் கொள்ளுங்கள். பார்லி ஆங்கிச்சோ என்று சொல்லக்கூடிய கொரியாவில் ஒரு பெரிய திருசபையை நடத்தி வந்த அவர் காலையில் அதிகாலையில் எழுந்த உடனே அவர் சொல்லுவாராம், குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாராம். ஹோலி ஸ்பிரிட்டே உமக்கு காலை வணக்கம் என்று சொல்லிட்டு தான் அவர் எழுந்திருப்பாராம். ஆவியானவருடைய நிறைய தொடர்பு நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அதை செயல்முறைப்படுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் காலையில் அதிகாலையில் எழுந்திருச்சு ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவரோடு இந்த அந்நிய பாஷைகளிலே பேசுகிறேன். அந்நிய பாஷைகளை பேசும் பொழுது இருதயத்திலே அந்த கசப்பு மாறுகிறது. என்னை யாராவது ஒருவர்
நேற்று தினத்தில் ஒருவர் என்னை வேதனைப்படுத்தி விட்டால், அல்லது நேற்று தினத்திலே என் இருதயத்திலே கசப்பான காரியத்தை அவர்கள் விதைத்து விட்டால், அல்லது அவர்கள் மனம் புண்படும் விதத்திலே அப்படி செய்க இருந்திருக்குமானால், அல்லது அவங்க வார்த்தையின் இருதயத்தை புண்படுத்தி இருக்குமானால், நான் செய்கிற வேலை அதிகாலையில் எழுந்து ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் செய்துவிட்டு அந்நிய பாஷையில் பேசி ஆண்டவரோடு தொடர்பை ஏற்படுத்தும் பொழுது அந்த அந்த கசப்பு என்னை விட்டு போகிறதை நான் பார்த்திருக்கிறேன். அதுக்கப்புறம் அதை நினைக்கிறது கிடையாது. அவங்க சொன்ன காரியங்களை என் இருதயத்திலே மனதில் வைக்கிறது கிடையாது. அதை உடனே மன்னிக்கக்கூடிய அந்த தன்மை வருகிறதை நான் பார்த்திருக்கிறேன். அது குடும்பமானாலும் சரி, கணவன் மனைவி, இன்றைக்கு கணவன் மனைவிக்குள்ள எத்தனையோ வேறுபாடுகள் இருக்கிறது. மனைவி ஒன்று சொன்னால் கணவன் அதை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை, கணவன் ஒன்று சொன்னால் அதை மனைவி ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. ஒருவருக்கு மாறி மாறி பேசி விரோதத்தை உண்டு பண்ணுகிறார்களே ஒழிய அந்த விட்டு கொடுக்கிற தன்மை இல்லாமல் போவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஆவி நிறைவு இல்லை. ஒருவேளை வீட்டில் இந்த வீட்டின் தலைவர் இயேசு என்று எழுதி போட்டிருக்கலாம். வசனம் சொல்லுது முப்புரி நூல் அறாது. அப்போ அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவிக்கு மேலே யார் இருக்கணும்னா ஆண்டவர் இருக்க வேண்டும். ஆண்டவரோடு தொடர்பு இருக்க வேண்டும். ஆண்டவரோடு ஒரு கணவன் மனைவி நல்ல தொடர்பு வைத்திருப்பார்களானால் இதை ஒருவராலும் இந்த குடும்பத்தை சத்துரு கெடுத்து விட முடியாது. இந்த குடும்பத்துக்கு ஆபத்து வராது. நிறைய வீடுகளிலே கணவன் மனைவியோடு கூட யார் இல்லை அப்படின்னா ஆண்டவர் இல்லை. அதனால தான் நிறைய பிரச்சனை, நிறைய உபத்திரவங்கள், நிறைய கான்ட்ரவர்சி ஏன் வருது அப்படின்னா, ஏற்றத்தாழ்வுகள் ஏன் வருது அப்படின்னா, ஒருவருடைய வார்த்தையை ஒருவர் ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா, ஒரு வார்த்தை ரொம்ப ஸ்பெஷலாக மாறிடுது பாருங்க. அதாவது சில வீடுகளிலே ஒருவர் சொல்லுகிற வார்த்தை தான் அதுதான் முக்கியமாக இருக்குமே தவிர இன்னொருடைய வார்த்தை அது அலட்சிய பண்ணப்படும். எப்பொழுதுமே கணவன் மனைவி என்று சொன்னால் ரெண்டு பேருடைய வார்த்தையும் சமதளத்தில் இருந்தால் தான் அங்கே ஆண்டவருடைய ஆளுகை இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கும். இந்த உராய்வுகளை சரிப்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய குடும்பத்துக்கு தேவை. பரிசுத்த ஆவியானுடைய அனுகிரகம், பரிசுத்த ஆவியானுடைய துணை நமக்கு அது அவசியமாக இருக்கிறது. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்தை வாசித்தோமானால், துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபானம் வெறி கொள்ளாமல் ஆவினாலே நிறைந்து. என்ன கவனிங்க, நல்லா கவனிங்க, அப்புறம் வாசிங்க, கவனிங்க. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபானம் வெறி கொள்ளாமல். பாருங்க, அவன் தண்ணி போட்டுட்டு வெறியோடு வரான் அப்படின்னா அவன் பேசுகிற வார்த்தைகள் தாறுமான வார்த்தைகளாக இருக்கும். அவன் பேசுகிற வார்த்தைகள் சகிக்கக்கூடாத அல்லது கேட்கக்கூடாத ரொம்ப மோசமான வார்த்தைகள் வரும். அப்போ அவன் எதில் இருக்கிறான் அப்படின்னா அந்த துன்மார்க்கத்துக்கு ஏதுவான வெறி. எதில் வெறி அப்படின்னா சாராயத்தில் வெறி, மதுபானத்தில் வெறி. மதுபானத்தில் வெறி கொண்டதுனால அவன் பேசுகிற வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னா கெட்ட வார்த்தை, நல்ல வார்த்தையே வராது. காலையில் மனைவி இப்படியெல்லாம் பேசுறிய, இப்படியெல்லாம் அகங்காரம் கட்டி பேசுறிய அப்படின்னா நானா பேசுனேன் அப்படின்னு கேட்பான். பார்த்தீங்கன்னா குடிகாரர்கள், ஏன்னா அவன் குடியில் வெறி கொண்டு இருக்கிறான். குடியில் வெறி கொண்டதுனால தான் அந்த உள்ளே போனதான அந்த சாராயம் அவனை இப்படி பேச வைக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மதுபானத்தில் வெறி கொள்ளாமல் ஆவிலை நிறைந்திருங்கள். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே ஆவிலை நிறைந்திருக்கிற அனுபவம் நமக்கு பெருத்த ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஆவில நிறைகிற அனுபவம். அதனால தான் நான் இங்கே நீ முதல்ல சர்ச்சில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதை சர்ச்சில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சர்ச்சில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது அந்த மாதிரி ஒரு சந்தோஷம், அந்த மாதிரி ஒரு சமாதானம் வேற எதிலுமே சொல்லிவிட முடியாது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அந்த 19ஆம் வசனத்தை வாசிங்க அப்படின்னா, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி கொண்டு. பாருங்க, நம்ம பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்வாரானால் உங்கள் குடும்பங்களிலே பாடல்கள், நல்ல பாடல்கள், சங்கீதங்கள் பாடப்படும், கீர்த்தனைகள் பாடப்படும், ஞான பாட்டுகள் பாடப்படும். இதெல்லாம் பாட்டு பாடி கணவன் மனைவிக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லி கொள்வார்.
கணவன் சொல்லுவான் மனைவி பார்த்து, நீ எனக்கு புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்துக்கிறீங்களா? சில குடும்பங்களிலே கணவன் என்ன சட்டம் வைக்கிறாரோ அதுதான் சட்டம். சில குடும்பங்களிலே மனைவி என்ன சட்டம் வைக்கிறாங்களோ அதுதான் சட்டம். அந்த சட்டத்தை மீறி எதையுமே செய்திட முடியாது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஆவில நிறைந்திருந்தால் சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு, மனைவி தவறு செய்யும் பொழுது கணவன் நீ செய்வது தவறு என்று சொல்லும் பொழுது மனைவி அதை ஏற்றுக்கொள்ளுவாள். மனைவி தவறு செய்யும் பொழுது கணவன் சொல்லும் பொழுது கணவன் அதை ஏற்றுக்கொள்ளுகிறான். இல்லைன்னா அங்கே ஏட்டிக்கு போட்டியா, நீ என்ன சொல்லுகிறது நான் என்ன கேட்கிறது என்ற நிலைமை உருவாகுமே ஒழிய அந்த குடும்பத்தில் சமாதானம் ஏற்படாது. ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி என்று எழுதப்பட்டிருக்கிறது. உள்ளத்தில் பாடி அந்த சந்தோஷம், அதுதான் உண்மையான ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தை ஆண்டவர் ஏற்படுத்துவதற்கு தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காக தான் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை அங்கே இல்லை அப்படின்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்னா மதுபானம் வெறி கொண்டதை போல. சில வீடுகளிலே கணவன் குடிச்சிட்டு பேசுறான்னா சில மனைவி குடிக்காம பேசுவாங்க. குடிக்காம பேசுற வார்த்தை குடிக்காரனை விட மோசமா என்ன பண்ணிடுவாங்க, பேசுவாங்க. இதெல்லாம் ஏன்? இதெல்லாம் கிறிஸ்தவ குடும்பங்கள்ல நடைபெறக்கூடாத காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு குடும்பத்தில் இல்லை. திருமணம் நடக்கும் பொழுது சொல்லுவாங்க, இந்த வசந்த முப்புரி நூல் அறாது என்று சொல்லப்பட்டாலும் அங்கே ஆண்டவருக்கு இடம் இருக்காது. அவங்க அந்த வேத பிரமாணத்தை கை கொள்ள மாட்டாங்க. அவங்க பிரமாணமே என்னதான், மனைவி சொல்லுதான் பிரமாணம், கணவன் சொல்லுதான் பிரமாணம். அந்த நிலைமையில இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் கெட்டு போனது. ஏன் நான் உங்களோட நான் இதை பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொன்னால், திருசபையில் இந்த நிறைவு இருக்குமானால் இந்த திருசபை ஆசீர்வதிக்கப்பட்ட திருசபை. இந்த திருசபையில் பரிசுத்த ஆவியானுடைய கிரியை நடக்குமானால் இங்கே வருகிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவங்க சொல்ல முடியும், அவங்க சொல்ல முடியும். அதாவது இந்த பாட்டில் ஒன்று பாடின பாருங்க, இது நான் பலவீனன் அல்ல பலவான், எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. நான் பலவீனன் அல்ல, நான் பலவான். நான் தரித்திரன் அல்ல, நான் செல்வந்தன் என்று சொல்வானாம். பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு இல்லை அப்படின்னா ஏன் தரித்திரம் மாறவில்லை? ஏன் தரித்திரத்தை விடுதலை பெற முடியவில்லை? யோசித்து பாருங்க. என்னைக்கு நமக்குள்ள ஒரு கீழ்ப்பிடிதலோடு இந்த ஆவியின் நிறைவு நமக்குள்ள வருகிறதோ, இந்த ஆவியாகி எண்ணெய் நம்ம மேல ஊற்றப்படுகிறதோ, அப்போதான் நம்மகிட்ட இருக்கிறதான இந்த உராய்வுகள் அகற்றப்பட்டு கீச்சு கீச்சின்னு வர சத்தத்தை கேட்க சகிக்க முடியாது. பார்த்துக்கிறீங்களா? நீங்கள் சைக்கிளை ஓட்டிகிட்டு போங்க, எண்ணெய் போடாமல், அதில் செயினில் எண்ணெய் போடாமல் ஓட்டினா சத்தம் கீச்சு கீச்சின்னு வரும். கொஞ்ச நாளில் அந்த செயின் சீக்கிரத்தில் என்ன பண்ணிடும், அறுந்து போயிடும். அதே மாதிரி தான் குடும்பத்தில் இந்த சலசலப்பு வருமானால் அந்த குடும்பத்தில் வாழ முடியாது. சில மனைவி சொல்லுவாங்க, இந்த மனுஷங்கிட்ட வாழவே முடியாதுங்க, இவன் பேசுகிற பேச்சு நாக்க பிடுங்கி சாகிற மாதிரி என்ன பண்ணுறான், பேசுகிறான். சில ஆட்கள்லாம் பேசுவாங்க, அது வெக்காபுலரியிலே இருக்காது, அந்த மாதிரி வார்த்தைகளை பேசுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? அது எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியாது. இப்படி ஒரு தமிழில் இப்படி ஒரு வார்த்தை இருக்குதா அப்படின்னு என்ன பண்ணுவீங்க, நமக்கே சந்தேகமாக இருக்கும். அப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் பேசுவாங்க. இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா குடும்பத்தில் என்ன நிறைவு இல்லை, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு இல்லை. நிறைவில்லாததுனால தான் இந்த குறைபாடுகள் திருச்சபை மக்களாகிய நம்முடைய குடும்பங்களிலே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எபேசு சபைக்கு ஒரு காரியத்தை சொல்றார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்ட பொழுது
இந்த வசனம் உங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்ட பொழுது நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். ரட்சிக்கப்பட்டு விசுவாசிகளாய் மாறினீர்கள். விசுவாசிகளாக மாறின உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான பரிசுத்த ஆவியால் உங்களுக்குள்ளே அவர் முத்திரை போட்டு இருக்கிறார். முத்திரை குத்திட்டார். இது என்னுடைய பிள்ளை என்கிற முத்திரை. அநேகர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வசனத்தின் அடிப்படையில் என்னைக்கு ஒருவன் ரட்சிக்கப்படுகிறானோ அப்பொழுதே பரிசுத்த ஆவியும் கொடுக்கப்பட்டாகிவிட்டதுன்னு சொல்றாங்க. அப்படி அல்ல. அதற்கு விளக்கமாக தான் இந்த வசனத்தின் அடிப்படையில் அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் திருப்பினீங்க அப்படின்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியில் இருந்த பொழுது பேசின வார்த்தை. இந்த சம்பவம் இந்த 19ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், நீங்கள் விசுவாசிகள் ஆன பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை. நல்லா கவனிங்க. அந்த எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திற்கான அந்த சம்பவத்தை தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 9ஆம் அதிகாரத்தில் எபேசு பட்டணத்தில் இருக்கும் பொழுது அங்கே சொல்லுகிற வார்த்தையை தான் இந்த எபேசு சபைக்கும் அதை அப்போஸ்தலனாகிய பவுல் விலைக்கு சொல்றார். நீங்கள் விசுவாசிகள் ஆன பொழுது கேட்குறாரு, அங்கே இருக்கிற ஜனங்களை கேட்குறாரு, அப்பா இந்த சத்திய வசனம் உங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்ட பொழுது இந்த சத்திய வசனத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். இயேசுதான் ரட்சகர். இயேசுதான் உங்கள் பாவங்களுக்காக, உங்கள் அக்கிரமங்களுக்காக, உங்களுடைய வியாதிகளுக்காக, உங்களுடைய தரித்திரங்களுக்காக, உங்களுடைய சாபங்களுக்காக இயேசு சிலுவையில் ரத்தத்தை சிந்தினார் என்று இந்த சத்திய வசனம் போதித்த பொழுது இந்த வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். நீங்கள் அதை விசுவாசித்தீர்கள். விசுவாசித்து இப்போ என்ன பண்ணிட்டீங்கன்னா ரட்சிக்கப்பட்டீர்கள். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட இந்த இயேசு எனக்கும் வேண்டும், அவர் சொல்லுகிறபடி நான் நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சத்திய வசனம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொழுது, பேசின பொழுது அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் விசுவாசிகளாய் மாறினீர்கள். விசுவாசித்தீர்கள். விசுவாசத்தினால விசுவாசிகளாக மாறினீர்கள். இப்போ விசுவாசிகளாய் மாறினவர்கள் மனம் திரும்பி விசுவாசிகளாக ஆனவர்கள் இப்பொழுது என்ன பண்றீங்கன்னா ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டீர்கள். இங்க அதை தான் சொல்றாரு, நீங்க விசுவாசிகள் ஆன பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டால் அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை. அப்புறம் விசுவாசிகள் ஆகியும் இன்னும் என்ன பண்ணல அப்படின்னா, இன்னும் பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதை தான் இந்த அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறார். அப்படின்னு சொன்னால் ரட்சிக்கப்பட்டு ஒருவர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து விட்டால் அவன் கண்டிப்பாக அவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கூற்றை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எழுதுறார். அப்போ ஞானஸ்நானத்தை நீங்கள் இந்த பரிசுத்த ஆவி பெற்றீங்களே அப்படின்னா அதை பற்றி நாங்கள் என்ன பண்ணல, கேள்விப்படவே இல்லை. அப்போ நீங்கள் கேள்விப்படாத உங்களுக்கு இன்னைக்கு பிரசங்கிக்கப்படுகிற அந்த வார்த்தை இதுதான். நீங்கள் இன்னும் ரட்சிக்கப்பட்டு இன்னும் இந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் பெறாமல் இருப்பீர்களானால் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிற காரியத்தை தான் இந்த பகுதியிலே நான் வாசிக்க முடியும். அப்போ ஒரு ரட்சிக்கப்படும் பொழுது ஒரு மனுஷன் விசுவாசி ஆகிறான். தன் பாவங்களை அறிக்கை விட்டு அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவன் பூரணமாய் பெறுகிறான். அப்படி ரட்சிக்கப்பட்ட விசுவாசியை பார்த்து தான் நீங்கள் விசுவாசிகள் ஆன பொழுது பரிசுத்த ஆவி பெற்றீர்களா என்ற கேள்வியை அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே கூடியிருந்த மக்களை பார்த்து கேட்கிறான். கேட்ட பொழுது அவன் சொல்றாங்க, இந்த பதில் சொல்றாங்க, நாங்கள் இன்னும் பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் என்ன பண்ணலை, இன்னும் நாங்கள் கேள்விப்படவே இல்லை. அதுக்கு தான் இந்த போதனையை கொடுத்த பொழுது அவங்க ஞானஸ்நானத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள், ஞானஸ்நானம் பெற்றார்கள். அங்கே வசனம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் மேல் கைகளை வைத்த பொழுது அவள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். அல்லேலூயா. அப்போ யாரெல்லாம் விசுவாசித்தார்களோ, பரிசுத்த ஆவி உண்டென்று யாரெல்லாம் நம்பினார்களோ, பரிசுத்த ஆவி யாரெல்லாம் தனக்கு தேவை என்று அவர்கள் கேட்டார்களோ அவர்கள் மேல் கைகளை வைத்த பொழுது அவள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். பரிசுத்த ஆவி நம்மை சரியான பாதையிலே சத்தியத்திலே நடத்துவதற்கு அது ஏதுவானதாய் இருக்கிறது. இந்த சத்திய ஆவி நமக்கு அவசியம் என்பதை உணர்ந்துதான் ஆண்டவர் நமக்கு அதை நமக்கு வைத்திருக்கிறார்.
இந்த சத்திய வசனம் நமக்கு போதிக்கப்படும் பொழுது நாம் அதை கீழ்ப்படியும் பொழுது அது நமக்கு பெருத்த ஆசீர்வாதமாய் மாறுகிறது. அப்போ இந்த இந்த அனுபவத்துக்குள்ளே நான் வர வேண்டும். இந்த சத்திய வசனத்தை நம்ம கேட்கறது முதல் படி. நீ நல்லா கவனிக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை அல்லது ஆன்மீக வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதல் படி என்ன அப்படின்னா இந்த சத்திய வசனத்தை கேட்பது. இப்போ நீங்கள் உட்கார்ந்து இந்த வார்த்தைக்கு நீங்கள் கேட்குறீங்க, இந்த சத்திய வசனத்தை கேட்குறீங்க, இது முதல் படி. ரெண்டாவது படி என்ன அப்படின்னா இந்த வசனத்தை கேட்ட உடனே இயேசுவை மேலே ஒரு நம்பிக்கை வருகிறது. நம்பிக்கை வந்த உடனே அவருக்கு நீங்கள் விசுவாசிகளாய் மாறுகிறீங்க. இப்பொழுது சத்தியத்தை வசனத்தை கேட்டு நீங்கள் விசுவாசிகளாக மாறி இருக்கிறீங்க. இப்போ விசுவாசிகள் ஆன உடனே இயேசுவின் பாவத்தெல்லாம் மன்னித்து விட்டார். இனி நான் பாவி அல்ல, நான் கடவுளுடைய பிள்ளை, இயேசுவின் பிள்ளை என்று அறிந்த பொழுது ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்க. இது மூணாவது படி. இந்த மூணாவது படிக்கு அப்புறம் இப்போ ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. போதித்த உடனே அது மேலே ஒரு தாகம் ஏற்படுகிறது. தாகம் ஏற்பட்டு பரிசுத்தாவி பெற்றுக்கொள்வது நான்காவது படி. விருப்பம் இல்லாமல் யாருமே ஆண்டவர் தம்முடைய ஆவினால் நிரப்புறது கிடையாது. தாகம் உள்ளவனுக்கு தான் தண்ணி அவசியம். யாருக்கு தாகம் இருக்கிறதோ அவங்களுக்கு தான் தண்ணி, யாருக்கு பசி இருக்கிறதோ அவங்களுக்கு தான் ஆகாரம். பசி இல்லாதவனை என்ன சொல்லுவாங்க? நம்ம ஊரில் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, அந்த அந்த நாட்களில் நான் ஸ்கூல் படிக்கிற காலங்களில் அது வறுமையின் காலம். அந்த வறுமையின் காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் இந்த கேழ்வரகு கஞ்சி இல்லைன்னா கேழ்வரகு கூழ் காசி வச்சுருப்பாங்க. அதை பார்த்த உடனே அந்த சிறு வயதில் ஒரு கசப்பாக தெரியும். பசியாரோ ஏதாவது சாப்பாடு வைப்பீங்க அப்படின்னு பார்த்தா கூழை கரைச்சி வச்சுக்கிறீங்க, களியை கிண்டி வச்சுக்கிறீங்களே, இது எப்படி சாப்பிட்றதுன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. நீ பசியாப்பக்காரனாக இருந்தால் பசிக்கு என்ன பண்ணுவ, இதை புசிப்ப. நீ நீ வந்து பசியாப்பக்காரன் இல்லை, புரியப்பக்காரன் நீ. அதுதான் உனக்கு என்ன வர மாட்டேங்குது, இது மேலே வெறுப்பு வருது. அப்போ பசி உள்ளவங்க கண்டிப்பாக பரிசுத்த ஆவியை என்ன பண்ணுவாங்க, பெற்றுக்கொள்வாங்க. தாகம் உள்ளவங்களுக்கு தான் தண்ணீர் தேவைப்படுகிறது. இதை விரும்பாமல் யாரையுமே ஆண்டவர் அவங்கக்கிட்ட திணிக்க மாட்டார். எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படி தான் உட்காந்துருக்கணும். எத்தனை வருஷம் ஆனாலும் அதை விருப்பம் இல்லாமல் யாரிடத்தில் அவர் திணிக்கிறது கிடையாது. அவர்கிட்ட ஒரு ஜென்டல்னஸ் இருக்குது. ஆலயத்துக்கு வரோம், ஜென்டலாக உட்காந்துட்டு ஜென்டலாக போகிறோன்னு நினைக்கிறீங்களா? அது உங்கள் பாடு. உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் மூலமாய் உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம், உங்கள் குடும்பங்களிலே இந்த பரிசுத்த ஆவியானுடைய அசைவு அல்லது ஆசீர்வாதம் வேண்டுமானால் நீங்கள் விரும்பினீங்களா உங்களை ஆண்டவர் ஆவியினால் என்ன பண்ணுவார், நிரப்புவார். இல்லை அப்படின்னா அவர் வந்து ஜென்டலாக போயிடுவார், கடந்து போயிடுவார். யாரையுமே வற்புறுத்தி நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் அங்கே பாருங்கள். யார் மேலெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல், நான் நினைக்கிறேன் அங்கே ஒரு கூட்டம் இருந்திருக்கும். இதெல்லாம் நம்ம எல்லாம் கையை தட்டியெல்லாம் என்ன பண்ண முடியாது, பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ள முடியாது. யாராவது நம்மளை தப்பாக நினச்சிருவாங்க, ஐயோ இது வந்து வெக்கக்கேடாக இருக்கும், வெக்கமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிவங்க ஒரு பொழுது முன்னே வந்திருக்க மாட்டாங்க. அவங்க மேலே கண்டிப்பாக பவுல் கையை வச்சிருக்க மாட்டான். தாகத்தோடு வந்தவங்க மேலே கை வைத்த பொழுது அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு வசனம் சொல்லுது தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஹல்லேலூயா. இப்போ யாருக்குள்ள பசி இருக்கிறதோ அவர்களை தம்முடைய ஆவியினாலே தேவன் நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான யாருக்குள்ள அந்த வாஞ்சையும் அந்த விருப்பம் இருக்கிறதோ அவர்களை ஆண்டவர் அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். நீங்கள் ஒரு வேளை சொல்லலாம், நான் சம்பாதிக்கிறதெல்லாம் இந்த குடும்பமே ஓடுது என்று அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், நீங்கள் மார்த்தட்டி கொள்ளலாம். நான் சம்பாதிக்கிறேன் அதனால தான் அந்த குடும்பம் நல்லா இருக்குது, நான் சம்பாதிக்கிறேன் அதனால தான் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னு மார்த்தட்டி சொல்லலாம். ஆனால் அதுக்கு மேலே அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானம் தேவை என்று சொன்னால் இந்த சமாதானத்தை உங்கள் பணத்தினால் கொடுத்துட முடியாது. உள்ளத்தில் நிறைவையும் சந்தோஷத்தையும் நீங்கள் உங்கள் பணம் கொடுத்து விட முடியாது. உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் சமாதானத்தை ஏற்படுத்துவது யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். அவர் இல்லாமல் நீங்கள் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்று கொடுத்துட முடியாது. அப்போ ஆண்டவர் அதை நம்மிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். யாரெல்லாம் அதுக்கு வாஞ்சி இருக்கிறதோ
அவர்களை ஆண்டு தம்முடைய ஆவியில நிரப்புகிறார்.